கொஞ்சம் மனசு விட்டு பேசுவோமா? 2026ல சத்தியமா நான் டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஆனா இப்ப இல்ல. விஜய் அரசியலுக்கு வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணல. என்னைக்கு பெரியாரே அம்பேத்கரையும் கொள்கை தலைவரை அறிவிச்சாங்களோ அப்பவே நினைச்சேன் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு. ஆனா போக போக தான் தெரிஞ்சிச்சு அந்த கட்சிக்கு அவங்க வெறும் பேரளவு கொள்கை தலைவர் தானே தவிர அவங்க கொள்கையை எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு. போன வருஷம் இந்நேரம்லாம் பெரியார நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கடுமையா விமர்சிக்கிறாரு. இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பமே ஏற்படுது. ஒரு கட்சியோட கொள்கை தலைவர் விமர்சிக்கிறதுன்றது அந்த கட்சியவே விமர்சிக்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது எங்க கட்சியோட கொள்கை தலைவர் எப்படி விமர்சிக்கலாம் அப்படின்னு தாவேக்கா சார்பில் இருந்து எந்த ஒரு அறிக்கையும் வரல. முக்கியமா அந்த கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் பெரியார விமர்சிச்சதுக்கு எதிராக எந்த ஒரு கண்டன அறிவிக்கையும் தெரிவிக்கல. சரி ரைட்டு, அம்பேத்கர் கொள்கை தலைவரை அறிவிச்சுட்டு கவினோட ஆணவ படுகொலைக்கு எதிராக எந்த ஒரு பேச்சும் பேசல. மதுரையில மாநாடு போட்டப்போ கண்டிப்பா அதை பத்தி பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா மறுநாள் அப்படியே ட்வீட் போடுறாங்க. எத்தனை பேர் அந்த ட்வீட்டை பார்த்துருவாங்க? அப்ப மாநாட்டில் ஆணவ படுகொலைக்கு எதிராக எதுவுமே பேசலனா ஆதிக்க சாதியினருக்கு எதிராக வெறுப்பு காலாயிருமோ ஓட்டு வராம போயிருமோன்ற பயம் தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. இங்க ட்வீட் போட்டு அரசியல் பண்ணி மக்கள் மூலமா தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டலாம் அப்படின்ற நினைக்கிற மனநலம் சின்ன பிள்ளைத்தனமான மனநல. அன்னைக்கு விஜய் ஒரு விஷயம் பேசுறாரு அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க அதை தான் பேச போறாங்க. மக்களை எஜுகேட் பண்ணணும். தனக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு மாசிவ் ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்கு அப்படின்றா அந்த மக்களை எல்லாருமே எஜுகேட் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் கூட அந்த தாவேக்கா சார்பில் எடுத்துக்கவே இல்லை, முக்கியமா விஜய் அவர்கள். அதனாலதான் ஆணவ படுகொலைக்கு எதிராக பேச வேண்டிய தொண்டர்கள் எல்லாருமே பராசக்தி படம் எங்க ஓடிடுமோன்னு ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க திமுகவுக்கு எதிராகவே அரசியல் பண்ணுங்க, பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்றதுக்கு இங்க நிறைய கட்சிகள் இருக்கு. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகான்னு எக்கச்சக்கமான கட்சிகள் இருக்கு. ஆனா திமுகவுக்கு எதிராக என்ன அரசியலை முன்னெடுக்கிறீங்க அப்படின்றது தான் பேச்சு. என்ன ஸ்டாலின் சார் உங்களுக்கு என்ன பார்த்தா பயமா இருக்கா? ஒண்ணு நான் வீட்டில் இருப்பேன், இல்லை என் ஆஃபீஸில் இருப்பேன். மக்களை பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்டாலின் சார் மேல நம்பிக்கை இருக்கா இல்லை ஏன் மேல நம்பிக்கை இருக்கா? இதுதான் திமுகவுக்கு எதிரான அரசியலா? இந்தி திணிப்புக்கு எதிராகவோ பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டை ஒதுக்குனதுக்கு எதிராகவோ எந்த ஒரு அறிக்கையுமே தாவேக்கா சார்பில் இருந்து விஜய் அவர்கள் கொடுக்கவே இல்லை. இப்படி ஒன்றிய அரசை எதிர்த்து ஒரு கட்சி தலைவர் எந்த ஒரு அறிக்கையுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. நான் வீடியோ போட்டா திமுக என்ன புடுங்கிறதுக்கா இருக்கு? எதுக்காக தாவேக்கா கேட்கணும்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒன்றிய அரசு பண்ற தப்பையும் கேள்வி கேட்கணும். அப்படி கேள்வி கேட்காம நம்ம சிஎம் ஆயிரலான்னு ஆனவங்க யாருமே இங்க தமிழ்நாட்டில் கிடையாது. திமுக ஒன்றிய அரசை எதிர்த்து நித்தம் கொடி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. தாவேக்கா ஒன்றிய அரசை எதிர்த்து என்ன கேள்வி கேட்டிருக்கின்றது தான் இங்க கேள்வி. 44 தொழில் சட்டத்தை ரத்து பண்ணி வெறும் 4 சட்டம் கொண்டு வந்து தொழிலாளர்களோட வயிற்று அடிக்கும் போது கூட தாவேக்கா எந்த ஒரு கேள்வியுமே ஒன்றிய அரசு எதிர்த்து கேள்வி கேட்கல. ஆனா திமுக தலைமையில தான் எல்லா கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. மதுரைக்கு ஒரு பக்கம் மீனாட்சி அம்மன் கோயில் அழகுனா இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்ற அழகு, அதுக்கு மேல இருக்கிற தர்கா அழகு. மலை மேல ஏறிக்கிட்டு இருக்கும் போதே அத்தனை முஸ்லீம்களை பார்க்கும்போது மனசுக்கே சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்போ வேற வேற ஊர்கள்ல இருந்து இஸ்லாமியர்கள் குடும்ப குட்டியோட வந்து அந்த தர்காவில் தங்கிட்டு போவாங்க. ஆனா இப்போ 6 மணிக்கு மேல அங்க தங்கக்கூடாது, எல்லா நாட்களையும் தொழுகை கிடையாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு போடுதுன்னா ஏன் வர்ற இஸ்லாமியர்கள்லாம் ஏன் வர்றன்னு மறைமுகமா கேள்வி கேட்கிற தன்மை தான் அது. அதுக்கு எதிராக கூட எந்த ஒரு விஷயமே அவர் பேசவே இல்லை. இவ்வளவு பெரிய படைபலத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு கருத்து எதுவோ அதை பேசாம சிஎம் சார் எங்களை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கான்னு பேசுறது மக்களை அரசியல் படுத்தாமலும் அறிவூட்டாமலும் இருக்கிற தன்மை. அந்த மாதிரி அறிஞர் அண்ணா அவர்கள் நேருவை பார்த்து நேரு அவர்களே எங்களை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா அப்படின்னு பேசியிருந்தா படிக்காத பாமர மக்களுக்கு கூட அரசியல் புரிஞ்சு தங்களோட மொழியை காக்கணுன்றதுக்காக எப்படி அரசியலுக்கு ஆளாயிருப்பாங்க? அன்னைக்கு இருந்த தலைவர்கள்லாம் மக்களை அரசியல் படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் மாதிரியான தலைவர்கள்லாம் கோடிக்கணக்கான இளைஞர்களை தான் பின்னாடி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அறிவூட்டாம இருக்காங்க. அவர் தன்னை நம்பி இருக்கிற மக்களை அறிவூட்டாம இருக்கிறதுனால தான் மக்கள் வரியா கொடுக்குற பணத்தை கூட இது உங்க பணம் தான் தாராளமா வாங்கிக்கோங்கன்னு ஒரு அரசியல் கட்சி தலைவரே சொல்றாரு. ஏன்னா நம்மள மாதிரி இருக்கிற மக்கள் வீட்டுக்கும் ரோட்டுக்கும் தண்ணிக்கும் சில பொருட்களுக்கும் வரி கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா உனக்கு கீழே இருக்கிற சக மனுஷன் உன்ன மாதிரி சில திட்டங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா நீ பணம் கொடு, அந்த பணத்தை வச்சு நான் அந்த மனுஷனுக்கு செலவு செய்யறேன்றதுக்கான காரணம் தான் அது. அப்போ பொருளாதாரத்துல நம்மளை விட பின்தங்கி இருக்கிற சில மனுஷங்களுக்கு கிடைக்கிற திட்டங்கிறது நம்ம பண்ற உதவியை அரசாங்கம் நம்ம மூலமா வேற ஒருத்தருக்கு கொண்டு போய் சேர்க்குது. அப்போ கொடுத்த உதவியை அது ஓன் காசு தான் திருப்பி வாங்கிக்கோன்னு சொல்றது, அது ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்றது கேவலத்தின் உச்சக்கட்டம். இவர் இங்க இப்பெல்லாம் பேசுறதுனாலதான் அதிக கடன் வாங்கும் மாநிலத்துல தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குன்றத பேசுறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு பெருமன்றது கூட அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு மாநிலம் கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் பொருளாதாரத்திலையும் தொழிற்துறையிலையும் மனித வளத்திலையும் சிறப்பா இருந்தா மட்டும்தான் ஒன்றிய அரசு அந்த மாநிலத்துக்கு தேவையான கடன்களை கொடுக்கும். அதே மாதிரி கோடை காலம் இந்த வருஷம் தான் வந்துச்சா, ஏன் இதுக்கு முன்னாடி வரலையா, ஏன் இப்ப மட்டும் சலுகை தொகை கொடுக்குறாங்கன்றதும் கேவலத்தின் உச்சகட்டம் தான். அதை விட இவங்க கொடுத்த 5000 ரூபாய் எலெக்ஷனுக்கான காசுன்னு சொன்னாங்க பாருங்க, அதுதான் இவங்களோட அறிவு. ஏன்னா முதலமைச்சர் கொடுக்குற மகளிர் உரிமை தொகைக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கத்துல கேஸ் போட பார்த்தாங்க. மார்ச் மாசம் கேஸ் போட போறாங்க. எங்க கேஸ் போட்டு நம்ம மக்களுக்கான உரிமை தொகையை கொடுக்க விடாம பண்ணிடுவாங்களோன்னு முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. அந்த தொகைக்கு பேரு கோடைக்கால சிறப்பு சலுகை, அவ்வளவுதானே தவிர இவங்க அறிவுத்தனமா கேள்வி கேட்கறதுக்கான அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தேர்தல் ரொம்ப நெருங்கி வர்றதுனால
பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் எந்த ஒரு திட்டம் செயல்படுத்தினாலும் அது செல்லாது. அதனாலதான் முன்கூட்டியே அந்த உரிமை தொகை கொடுத்தாரு. இது தொண்டர்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, லோயலாமணி, ராஜ்மோகன் மாதிரியான ஒரு பொறுப்புல இருக்கவங்க கூட இந்த மாதிரி விஷயங்களை பேசி இளைஞர்கள் மத்தியில, மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது தான் வேடிக்கையா இருக்கு. அதை விட தகுதி பார்த்து தான் அந்த 5000 ரூபாயை கொடுப்பேன்னு சொல்றாரு. என்ன பெரிய தகுதின்னு கொந்தளிச்சு பேசுறாங்க. அதுல இருந்தே தெரியுது அரசியல் இவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றது. தகுதி பார்த்து தான் கொடுப்பேன்னு சொன்னதுக்கான காரணம் அரசாங்க வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த உரிமை தொகை கிடையாதுன்றதுதான். அதுக்கு பதிலா அரசாங்க வேலை பார்க்கறவங்களுக்கு அரசாங்கம் வேற சலுகைகள் செய்து அது சாதாரண மக்களுக்கு கிடையாது. மகப்பேறு கால விடுமுறையா இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டா கூட ரயில்வே துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு ட்ரெயின்ல காலம் ஃபுல்லா ஃப்ரீயாவே போயிட்டு வரலாம். இந்த சலுகைகள் சாதாரண மக்களுக்கு கிடையாது. இப்படி ஒரு அரசாங்கம் பண்ற எல்லாத்தையுமே ஒரு கட்சியோட தலைவரும் அந்த கட்சியில மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களும் யோசிக்காம பேசி அந்த கட்சியோட தொண்டர்களையும் யோசிக்க விடாம பண்றாங்கல்ல, இது எல்லாம் தான் தாவேக்காவுக்கு நான் ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கான காரணமே.